ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை சீரீஸான நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல சில சீன்ஸ் அந்த மாதிரி வரல, என்னால் வாய்ஸ் ஓவர் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாடிஃபை பண்ணி பண்ணுறேன். கொஞ்சம் நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 5. மிட் டேர்ம் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. நம்ம ஹீரோ வந்து 63rd ரேங்க்ல இருக்கான். என்னைக்கு தான் நான் டாப் 50க்குள்ள வர போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா சிட்டோகே 5th ரேங்க், சுகமே 6th ரேங்கும் இருக்கிறாங்க. 100 ரேங்க் வர நான் வந்து 88th ரேங்க்னு 100 சொல்றேன். ரோரி 23rd, ஷோ வந்து 22nd இருக்கிறான். இப்பவும் நம்ம பக்கத்துலன்னு சொல்லவோ ரோரி அவனை போட்டு அடின்னு அடிக்கிறா. டாச் பண்ண நேம் பார்க்கல. ஒருவேளை அவ ஃபர்ஸ்ட் ரேங்க்னு இவங்க தேடி பார்த்தா 185th ரேங்க். அவ ரொம்பவும் லாஸ்ட்ல இருக்கா. படிக்கிறது எனக்கு அந்த லெவலுக்கு வராது. அது போக அதுல எனக்கு 0 மோட்டிவேஷன் தான் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே மாஸ்டர் ராக் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டு தான் நான் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன்னு வா சொல்றா. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். மேக்ஸ்ல 40க்கு கீழே எடுத்தா ரீமேக் எக்ஸாம் எழுதணும்னு ஷோ சொல்லவும் மாஸ்டர் ராக் உப்பசம நீங்க எனக்கு மேக்ஸ் கத்து கொடுங்க அப்படின்னு டாச் பண்ண சொல்லவும் அவன் ரேங்க் ரொம்பவும் கம்மி, நான் தான் 5th ரேங்க், அட்லீஸ்ட் ஏன்ட்ட கேள அப்படின்னு சொல்லி சிட்டோகே நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றேன். படிக்கிறதா பட் மத்தவங்களுக்கு உனக்கு சொல்லி கொடுக்க தெரியுமா? மாஸ்டர் ராக் தான் அதை பக்காவா பண்ணுவாரு. எங்க அப்பா இன்னைக்கு நைட் வீட்டுல இல்ல, சோ இன்னைக்கு நைட் எங்க வீட்டுக்கு வந்து மேக்ஸை கத்து கொடுங்க, நைட் ஃபுல்லா நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு டாச் பண்ண சொல்றேன். உனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்ல, பட் நைட் ஃபுல்லாவா நம்ம ஹீரோ கேட்கறான். நாளைக்கு தான் மேக்ஸ் டெஸ்ட் வா சொல்லவும் ஆமாப்பான்னு 100 சொல்றா. நம்ம கிரசாக்கியா நம்ம கூட வந்திருக்கான் டாச் பண்ணா கேட்கவும் எக்ஸாம் கில்லர் ஒன்னாவே படிக்கலான்னு கிரசாக்கி சொல்லவும் தேர்ட் வீல் மாதிரி எக்ஸ்ட்ராவா ஓட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு டாச் பண்ணா சொல்லிட்டு போற. ஏதாச்சும் புரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நானும் ஹெல்ப் பண்றேன்னு சிட்டோகே சொல்றேன். எனக்கு இந்த ப்ராப்ளம் புரியல அப்படின்னு வா கட்டி பிடிக்கும். ஃபீலிங்ஸ்க்குலாம் எங்க இடம் இல்ல, ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சிட்டோகே அவளை தூக்கி ஒழுங்கா வச்சிருந்தா. நான் அவர் பக்கத்துல இருந்தாதான் ஃபாஸ்டா படிப்பேன்னு வா சொல்றா. இப்போ ஃபேக்டரைசேஷன் சம்ம நம்ம ஹீரோ அவளுக்கு கத்து கொடுக்குறான். எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. ஏன்னா பி மாஸ்டர் ராக்கோ அண்ட் சி தான் சிட்டோகேவை தூக்கி வெளியே போட்டு உங்களையும் என்னையும் கூட்டணும் அப்படின்னு டாச் பண்ணா அவ இஷ்டத்துக்கு ஒரு வழியா கத்துக்கிட்டா. அடுத்து எனக்கு இந்த ஜாப்பனீஸ் சொல்லித்தாங்கன்னு சொல்லவும் எந்த சாப்டர் நம்ம ஹீரோ கேட்கறான். ஹஸ்பண்ட் வருகை எதிர்பார்த்து வெயிட் பண்ற வைஃப்னு சொல்லவும் அதுல அவ கடைசியில அவளே கிளம்பி போய் ஹஸ்பண்ட பாத்துருவான்னு சொல்லவும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. அப்ப 10 வருஷமா ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஒரு பையனுக்காக வெயிட் பண்ணிருந்தா அவ என்ன பண்ணணும்னு கேட்கவும் யாரை பத்தி கேட்கன்னு தெரியுது, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கே ஒரு சம் தெரியல அப்படின்னு உடனே சிட்டோகே அதை சொல்லி கொடுக்குறா. டாச் பண்ணா அவங்களுக்கு நடுவுல போந்து டிஸ்டர்ப் பண்றா. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு டாச் பண்ண சொல்லவும் ஜஸ்ட் படிக்க தானே செய்யறோம், நீயும் படின்னு சிட்டோகே சொல்லவும் ஆமா இதெல்லாம் உனக்கு தெரியலன்னா நீ எப்படி ஹை ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். காசு கொடுத்து தானே வா சொல்லிட்டு இல்ல சும்மா ஜோக் பண்ண, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே நான் ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணேன், பட் எப்படியோ பாஸ் ஆக்கி உள்ள வந்துட்டேன் அப்படின்னு வா சொல்ற. ஒருவேளை நீ ஸ்கூல்ல எதுவும் பேட் ஸ்டூடெண்டா, நீ படிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா ஈஸியா படிச்சிருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு வா கேட்கறா. நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா எங்க கூட சேர்ந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்லவும் ஓ அப்ப நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்களா, என் மேல உங்களுக்கு இவ்வளவு ஆக்குறியா, இதுக்காகவே நான் நல்லா படிக்கிறேன். இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் ஞாபகம் வருதுன்னு சொல்லவும் அப்பவும் அவளுக்கு நீ ஸ்கூல் ஒர்க்ல எதுவும் ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு சிட்டோகே கேட்கறா. ரோம விட்டு என்னால வெளியே போக முடியாது, மாஸ்டர் ராக்கு தான் எனக்கு வெளியே இருக்கிற நிறைய விஷயங்களை கத்து கொடுத்தாரு அப்படின்னு டாச்சிப்பா நான் சொல்றேன். இப்போ நைட்டும் ஆகுது, எல்லாருமே தூங்கிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ எந்திக்கிறான். இவங்களும் டயர்டாகி தூங்கிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சிட்டோகேக்கு நம்ம ஹீரோ போர்வையை போத்தி விட்டுட்டு டாச் பண்ண எடுக்கலான்னு போனா ராக்கு எனக்கு ஒன்ன மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டாச் பண்ண தூக்கத்துல பேசிட்டு இருக்கா. இவ பாப்புலரான பொண்ணு, அழகாவும் இருக்கா, அப்புறம் ஏன் என்ன லவ் பண்றாலோ தெரியல, அப்படி என் கிட்ட இவ என்னத்தை தான் பார்த்தாலோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவளுக்கு போர்வையை போத்தி விட்டா. மாஸ்டர் ராக்கு வேணாம் அப்படின்னு பண்றதை பார்த்துட்டு ஹை நீ முடிச்சுதானே இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நைட் ஸ்டடி பண்ணதுல நம்ம ஹீரோ சிட்டாக எல்லாருமே அந்த இடத்துலயே தூங்கிருந்தாங்க. இப்ப காலையில ஆயிருது. டாச் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் எந்திக்கிறா. நம்ம ஹீரோ நைட்டு போர்வையை போத்தி விட்டதை யோசிச்சு பார்த்துட்டு மாஸ்டர் ராக்கோ எப்பவுமே கைண்டானவர் தான் அப்படின்னு பார்த்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு நோட்டை எழுதி வச்சு அந்த இடத்துல சாப்பாடை வச்சிருக்கேன். நான் உங்களை தான் ரொம்பவும் லவ் பண்றேன் அப்படின்னு தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோட்ட போய் அவ சொல்றா. அடுத்த நாள் மேக்ஸ் எக்ஸாம்ல ஓரளவு நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்ததை வச்சு அவ எழுதிருந்தா. இது போதும் 40 மார்க்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு அவ பார்த்துட்டு ஆனா அப்படின்னு அவ எதையோ யோசிச்சுட்டு எரேசர் எடுக்கிறா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல முட்டை மார்க் எடுத்ததுக்கு இப்ப 38 எடுத்துக்க வேற லெவல்ல ஷோ சொல்லவும் ஒரு ஆன்சரை கரெக்டா எழுதிட்டு அதை அழிச்சிட்டவா தப்பா எழுதி இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். மாஸ்டர் ராக்கு நான் ரீடேக் எக்ஸாம் எழுதி ஆக்கணும், சோ எனக்கு திரும்பவும் எங்க வீட்டுல வந்து கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. கொஞ்சமாச்சும் நீயாவே படிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சிட்டோகே சொல்றா. லேடி நீங்க ரொம்பவும் உங்க பாடியை ஸ்ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னு ஹார்டா சொல்லவும் எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்றா. கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் அப்பவே இப்படிதான் பண்ணீங்க, உங்க பாடி கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லவும் எனக்கு தெரியும் அப்படின்னு டாச் பண்ண சொல்றா. நான் உங்க பாடி கார்டு மட்டும் கிடையாது, உங்களை டேக் கேர் பண்ணிக்கிடவும் தான் கூடயே இருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும் அதுவும் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு டாச் பண்ண சொல்றா. மாஸ்டர் ராக்கு நான் ஒரு ட்ரிப்புக்கு போறேன், அது வரைக்கும் இந்த கிளியை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட முடியுமா, அனிமல்ஸ்னா உங்களுக்கு பிடிக்குமே சொல்லவும் சரி நான் இதை பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். இவன் ரொம்பவே ஸ்மார்ட் அப்படின்னு டாச் பண்ண சொல்லுவான். ஆமா நான் ஆசம் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. அந்த கிளியை மெயின்டைன் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அவ ஒரு நோட்ல எழுதி கொடுத்துருக்கா. இவனோட பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் மாஸ்டர் ராக்கோ அப்படின்னு வா சொல்றா. இவன் பேர் என்னன்னு சொன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் மாஸ்டர் ராக்கோ அப்படின்னு வா சொல்றா. இந்த பேரையா இவ வைக்கணும், மாஸ்டர் ராக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். அது பெருசா எதுவுமே பேசல. அட ஆமா எங்க ஸ்கூல்ல பேரட்ஸ் எதுவும் கிடையாதுல்ல
அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு அந்த நோட்ஸ்ல எழுதி இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ சொல்லவும் மாஸ்டர் ராகோ அங்க கை வைக்காதீங்க அப்படின்னு அந்த கிளி சொல்லுவோம். இந்த கிளிக்கு வா என்னெல்லாம் கத்து கொடுத்துருக்காளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மரிக்கா இது நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. என்னோட டைலாகி இது சேர்த்து சொல்லுது. அந்த முட்டாள் டாச்சி பண்ணா நம்ம ஹீரோ பார்த்தா இப்போ அதுக்கு சாப்பாடு கொடுக்குற டைம் ஆயிடுச்சு. இது சாப்பிட மாட்டேங்க நம்ம ஹீரோ நோட்ஸை பார்த்தா மாஸ்டர் ராகோ அப்படின்னு சொல்லி ஓட்டி விட்டாதான் அது சாப்பிடுறதுல போட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கோ வர வழியில மாஸ்டர் ராகோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓட்டி விட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் இது உண்மையிலேயே சூப்பர் தான், ஃப்ளோலண்டா பேசுது. நானும் இதுக்கு வேற சில விஷயங்களை கத்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு மாஸ்டர் ராகோ உண்மையிலேயே ஆசம் இதை சொல்ல நம்ம ஹீரோ சொன்னா அது எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு அந்த கிளி சொல்லவும் நான் சொல்றது கூட இதுக்கு புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். நம்ம மாஸ்டருக்கு என்னாச்சு, யங் மாஸ்டர் கிளி கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுலயும் அந்த கிளிக்கு அவரோட பேரைய வச்சு மாஸ்டர்னு வேற கூப்பிட்டு இருக்காரு. நம்ம ஆளுங்க பார்த்தா அடுத்த நாள் காலையில தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அந்த கிளிய காணோம். வீட்டோட டோர் வேற ஓபன்ல தான் இருக்கு. என்ன நம்பி அவ கிளிய கொடுத்துட்டு போனாலே அப்படின்னு சொல்லி எங்க இருக்க மாஸ்டர் ராகோ அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். ஓடா முட்டாள் அப்படின்னு அந்த கிளி சொல்லவா அது இந்த பக்கம் தான் இருக்கு. நம்ம ஹீரோ போறான். மாஸ்டர் ராகோ என்னங்க தொடாதீங்க. ஓ மாரிக்கா என்ன நீ ரெசிஸ்ட் பண்ணாத அப்படின்னு அந்த கிளி சத்தமா பேசிட்டு இருக்கு. இது மட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் கேட்டா என்னோட மான பயிரவே சீக்கிரமா அந்த கிளிய பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். யங் மாஸ்டர் உண்மையிலேயே நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிளி சிட்டோகே கிட்ட போய் நிக்குது. கிளியோட மூஞ்சி பார்த்தாலே கடுப்பா வருது. இது எனக்கு அவனை தான் ஞாபகப்படுத்துது அப்படின்னு சிட்டோகே பாத்துட்டு இருந்தா ஓ மாஸ்டர் ராகோ ரொம்ப ரஃபா நடந்துக்கிடாதீங்க மரிக்கா உனக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும் ஸோ ரிலாக்ஸ் அப்படின்னு அது சொல்லவும் இப்ப சிட்டோகே செம்ம கடுப்புல இருக்கா. சிட்டோகே ஒரு கிளியை நீ பாத்தியா நம்ம ஹீரோ கேட்கறான். அது உன்னோட கிளியான்னு கேட்குமா. ஆமா டாச் பண்ணாதான் என்ன பாத்துக்கிட்ட சொன்னான்னு சொன்னா ஓடா முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து போறா. எதுக்கு இவ என்ன அடிச்சா நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. அடுத்ததான் ஓனடரா கிட்ட போகுது. ஓனடராவோட சிஸ்டரும் அவ கூட தான் நிக்கிறா. சிஸ்டர் எந்த அனிமல்னாலும் உன்கிட்ட அட்டாக்ட் ஆயிடுப்பா அப்படின்னு ஓனடரா சிஸ்டர் சொல்றா. நான் மாஸ்டர் ராக்குக்கு தான் சொந்தம். ஓ மரிக்கா மை ஸ்வீட் ஹனி. இல்ல மாஸ்டர் ராக்கு நான் உங்களை நம்ப மாட்டேன், எனக்கு ரொம்ப பக்கமா இருக்கு, இல்ல வேணாம் அப்படின்னு அந்த கிளி சொல்ல பார்த்துட்டோம். நான் லேட்டா வந்துட்டேன். ஓனடரா நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. பரவாயில்ல ஜிஜோ இது உன்னோட பர்சனல், நான் இதுல தலையிடல அப்படின்னு ஓனடரா சொல்லவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மரிக்கா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அந்த பறவை கத்திட்டே போகுது. நான் அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓனடரா அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடுறான். சுகுமி அந்த இடத்துல பாக்குறான். இவா இதுக்கு கரெக்டா இருப்பா புடிச்சு தந்துருவா. ஹே சுகுமி எனக்கு ஹெல்ப் பண்ணு நம்ம ஹீரோ சொன்னா. அந்த டாச்சி பானாவை என்னடா பண்ண உனக்கு வெக்கமே இல்ல அப்படின்னு சுகுமி நம்ம ஹீரோவை ஷூட் பண்றா. இப்படியே போனா எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கவும் ஒருவேளை அந்த பறவை தப்பிச்சு போயிடுச்சுன்னா இந்த விஷயத்த சொன்னா அது திரும்ப வந்துடும் போட்டிருக்கு. இதையா நான் சொல்லணும் நம்ம ஹீரோ யோசிச்சா பிரச்சனை இன்னும் பெருசாக கூடாதுங்கிறதுனால வேற வழியில இதை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு மை ஸ்வீட் ஹனி மரிக்கா ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த பறவையோ ரிட்டர்ன் வந்துருது. பட் எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பையன் பப்ளிக்கா லவ் சொல்றானே அப்படின்னு கலாய்க்கிறாங்க. டாச்சி பண்ணாவ திரும்ப வந்து அவ பேரட்டை வாங்கிக்கிறா. சுகமே ஓனடரா சிட்டோகே எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அந்த பேரட் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதீங்க, அது சொன்னதும் உண்மை கிடையாது, நான் தான் அதுக்கு கத்து கொடுத்தேன்னு வா சொல்லவும் இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. ஒரு வழியா பேர் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். டாச்சி பண்ணவா அங்க இருந்து கிளம்பிடுதா. ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு டாச்சி பண்ண ரெக்கார்ட் ஆன் பண்றா. மை ஸ்வீட் ஹனி மரிக்கா ஐ லவ் யூ நம்ம ஹீரோ சொன்னதவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. மாஸ்டர் ராகோ அடுத்து நீ இதை தான் மனப்பாடம் பண்ணி சொல்லணும் சரியா அப்படின்னு டாச்சி பண்ண அந்த கிளி கிட்ட சொல்றா. ஏதோ சரியில்லைன்னு தோணுது நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் மரிக்கா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாலுமே கூட ஆக்சுவலி அவளுக்கு உடம்பு ரொம்பவும் சரியில்லை. அவ எந்திரிச்சு நடக்கவே கூடாது, ரெஸ்ட்லயே தான் இருக்கணும். 10 வருஷமா நம்ம ஹீரோவை மட்டுமே தான் அவ லவ் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இப்ப அவ பண்ற எல்லா விஷயங்களும் நம்ம ஹீரோக்காக மட்டும்தான். ஈவன் உடம்பு சரியில்லாத கண்டிஷன்லயும் அவ அதை பண்ணிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.